வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறப்பது அக்கார வடிசல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப்பு பயத்தம்பருப்பு வறுத்து எடுத்திருக்கேன். இதை குக்கரில் கொட்டிட்டு 1 கப் அளவுக்கு 2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்குவோம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு பயத்தம்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் ஆட் பண்ணி 1/4 கப்பு தண்ணி விட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை கரைச்சி வடிகட்டிக்குவோம். வெள்ளை கரைசல் ரெடி ஆகிடுது. இதை இப்போ நம்ம வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பாகாக ரெடி பண்ணிக்குவோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சுக்குவோம். நல்லா மசிச்சுக்கலாம். அதை 2 முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்த அந்த நெய்யிலேயே நம்ம இப்போ 1/2 கப்பு ரவை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ரவையோட 2 ஸ்பூன் தேங்காய், இது கொஞ்சம் அதை வறுபட்ட உடனே இதில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன், அதாவது 1 கப்பு தேங்காய் துருவல் இதோட சேர்த்து நம்ம நல்லா இதையும் வறுத்துக்கலாம். இன்னும் துளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது வறுத்தோடனே இதை ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்க அந்த பயத்தம்பருப்பை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்துட்டுருக்க இந்த பயத்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் அப்படியே கலந்து விட்டு கலர வேண்டியதான். பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெள்ளை ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் கொஞ்சோண்டு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். இது அடுப்பு எப்போதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கெட்டியாக வந்துடுது. நெய் வேணால் நீங்கள் வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த முந்திரி இதில் கொட்டி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக அக்கார வடிசல் ரெடி ஆகிடுது. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.